இப்பயும் நமக்கு மாறி மாறி சோதனை வர்றது காரணமே காப்பாற்றக்கூடிய வாழ்க்கை. எல்லாம் சத்தியத்தை விளங்கினதுக்கு அப்புறம் தவறு பண்ணிட்டு இருக்கோம். இது தப்புன்னு தெரியுது. அந்த தெளிவு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் தொடரும் பொழுது அதில் விலக விரும்பாம அவன்கிட்ட ஒப்படைக்காம அல்லது நம்மளே விளைக்க நினைச்சா கூட தப்பு தான். ஏன்னா உங்க தீமையில உங்களால் நிற்க முடியாது, நன்மையில் நீங்க அவனை விட்டுட்டு யார்ட்டையும் சம்பாதிச்சிட முடியாது. அப்ப தீமைகள் வேணான்னு விரும்புறதும் நன்மைகள் வேணும் விரும்புறதும் அவன்கிட்ட சரணடைகிறதும் அவன்கிட்ட நம்ம குடும்பத்தையும் சமுதாயம் சமர்ப்பிக்கிறதும் இது பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. என்னால என் தீமையை நீக்க முடியாது, எந்த அறிவை கொண்டு இந்த தீமையை நான் சம்பாதிச்சுட்டு இருக்கணும், இந்த கஷ்டத்தை சம்பாதிச்சணும், எந்த குணக்கேடை கொண்டு இந்த சூழலை நான் சம்பாதிச்சு வச்சுக்கணும், கெட்ட சூழலை சம்பாதிச்சு வச்சுக்கணும், அதே குணத்தை கொண்டு நீங்க சூழலை ஒரு காலம் மாற்ற முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது. அவனுடைய ஆற்றல் வேணும். இதெல்லாம் பொருள் எடுப்பு அறிவிப்பில் கிடைச்சது, நம்ம நுழைஞ்சிட்டோம், அது சிக்கல்ல சீரழிஞ்சிட்டு இருக்கோம். அவனுடைய ஆற்றலை கொண்டு தான் மீள முடியும், ஒரு காலம் மீள முடியாது. அப்படின்னு சொன்னா அவனுடைய ஆற்றல் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த ஆற்றல் எப்ப வேலை செய்யும் சொன்னா, என் அறிவு கொண்டும் பொருளை கொண்டும் குணக்கேள்வி கொண்டும் சம்பாதிச்ச அத்தனை கேள்விகளுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு எப்ப நம்ம அந்தரங்கத்துல இறைவன்கிட்ட சரணடைகிறோமோ, அவனுடைய தீர்ப்புக்கு, ஆன்மாவின் தீர்ப்புக்கு, மனசாட்சியின் தீர்ப்புக்கு பணிஞ்சு நான் சரணடைகிறோம், அவன்கிட்ட சமர்ப்பிக்கிறோம், இப்ப பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. எப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னா உங்களை நம்மளை அந்த கஷ்டத்தை மீறதே சுகமானமா இருக்கும். மழை போல இருந்தாலும் சரி, நான் யாரையும் குற்றம் சொல்லல, மனசை தீர்ப்பு நான் படைஞ்சிட்டேன், என் வேணதான் என்ன சுத்திட்டு இருக்குங்கிற மனசை தீர்ப்பு நான் படைஞ்சிட்டேன். இப்ப நான் ஒட்டே சரணடைறேன், இதுல இருந்து மேல செய்வாயா. இந்த பிரச்சனை, இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான், என்னை மீள வைக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு நான் சரணடைன்னு சொன்னான். மீண்டதுக்கு அப்புறம் திருப்பியும் நான் நுழையாம பாதுகாக்கிறதும் உன்னுடைய பாதுகாப்பு நீ வாழ. நான் பலகீனமா இருக்க மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி சில உணர்ச்சியில போயிடுவாங்க. அதனால் உணர்வுல வாழலாம், உன்னோடு இருக்கணும், நீ என்னை வழிநடத்தணும், என்னுடைய எண்ணங்களும் பேச்சுக்களும் செயல்களும் பார்வைகளும் பொருத்தமா அமையணும் அப்படின்னு யார் இறைவன்கிட்ட சரணடைகிறாங்களோ, அவனை சமர்ப்பிக்கிறாங்களோ, குடும்பத்தையும் சேர்த்து நம்ம சமுதாயத்தையும் சேர்த்து, நீ மற்றவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்போது எனக்கு பொறாம வந்துட வேண்டாம் நம்ம கேட்கணும், முன்னாடி கேட்டுருணும். அப்படி பொறாம படுறவங்க தான் நம்ம, ஆனா உணர்ந்துடணும் இந்த பொறாம வேண்டாமே.